பிரவீன்குமார், இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மூன்றாவது முறையான ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்குமா என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் படைத்த மக்களவை சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் இதுவரை நாடாளுமன்ற வரலாற்றில் இல்லாத அளவுக்கு முதன்முறையாக அங்கு போட்டி இருக்கக்கூடும் என்ற செய்திகள் பரவி வரக்கூடிய நிலையில் திடீர் திருப்பமாக இன்று காலையில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் எதிர்க்கட்சி எம்பிக்கள், தலைவர்கள் ஆகியோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் மக்களவை சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான முயற்சியில் சற்று இறங்கி வந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. ஏனென்றால் 240 எம்பிக்களுடன் 32 எம்பிக்கள் குறைவாக உள்ள நிலையில் கூட்டணி அரசு பதவியேற்ற சூழ்நிலையில் மக்களவை சபாநாயகர் பதவி கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஐக்கிய ஜனதா தள கட்சிக்கு விட்டுக் கொடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் அவ்வாறு விட்டுக் கொடுக்கப்படாது என்பதே பாரதிய ஜனதா கட்சியின் நடவடிக்கைகளின் மூலமாக தெரிய வந்தது. கொடுக்கல் வாங்கல் முறையில் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியை சரி கட்டி விட்டதாக பேச்சுக்கள் எழுந்ததால் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவே மக்களவை சபாநாயகர் நியமிக்கப்படுவார் என்றும் அவர் யார் என்ற கேள்வியும் எழுந்தது. இவ்வாறு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மக்களவை சபாநாயகர் நிறுத்தப்பட்டால் 232 எம்பிக்களை உடைய எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்தது. வரலாற்றில் முதன்முறையாக மக்களவை சபாநாயகருக்கு போட்டி ஏற்படுமா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஏனென்றால் கடந்த 10 ஆண்டுகளாக அந்த நாடாளுமன்ற மக்களவை துணை சபாநாயகர் பதவி நிரப்பப்படாமலேயே இருந்தது. வழக்கப்படி மரபுப்படி எதிர்க்கட்சிகளுக்கு அந்த பதவி, எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு அந்த பதவி வழங்கப்படும். ஆனால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறாததால் காங்கிரஸ் கட்சிக்கு அந்த பதவி வழங்கப்படவில்லை. அந்த பதவி காலியாகவே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களே எதிர்க்கட்சி மக்களவை துணை சபாநாயகராகவும் அவர்கள் செயல்பட்டார்கள் என்ற சூழ்நிலையில் இந்த முறை என்ன ஆகும் என்ற கேள்வி எழுந்தது. ஏனென்றால் இடைக்கால சபாநாயகராக தேர்ந்தெடுப்பதில் பத்ருஹரி மகதாப்பை ஏற்றுக்கொள்ள இயலாது. கொடிக்குன்னில் சுரேஷ் தான் இடைக்கால சபாநாயகராக அதிக முறை 8 முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரை நியமிக்க வேண்டும் என்று இந்தியா கூட்டணி சார்பில் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அதனை பாரதிய ஜனதா கட்சி ஏற்காததால் மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டி ஏற்படும் என்றும் அங்கு ஆளும் கட்சி தரப்பில் நிறுத்தப்படும் வேட்பாளருக்கு, மக்களவை சபாநாயகர் வேட்பாளருக்கு எதிராக போட்டி வேட்பாளரை நிறுத்துவார்களா என்ற ஒரு கருத்து இருந்தது. ஆனால் அந்த முயற்சிக்கு ஒரு தலை போடும் வகையில் இப்போது எதிர்க்கட்சி எம்பிகளுடன் 2 மத்திய அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் நாளை ஒருமித்த முடிவோடு மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லாவோ அல்லது இந்த புரந்தரேஸ்வரியோ தேர்ந்தெடுக்கப்படக்கூடும் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏற்கனவே கடந்த முறை மக்களவை சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லாவுக்கு பதிலாக வேறு ஒருவரை நிறுத்த வேண்டும் என்று நிபந்தனை எதிர்க்கட்சிகளின் தரப்பில் விதிக்கப்படுவதாக தெரிகிறது. ஏனென்றால் கடந்த கூட்டத்தொடரில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் பல முறை எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்தவர் என்பதால் ஓம் பிர்லாவுக்கு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையிலும் சுமூக உடன்பாடு ஏற்பட்டு மக்களவை சபாநாயகர் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவாரா அல்லது போட்டி இருக்குமா என்பது இன்று மாலை அல்லது நாளை காலை தெரிய வரும். பிரவீன்.